Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரடி காட்சிகளை தற்போது பார்க்கலாம். அடிப்படையில் வரும். இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் ஒரு படி முன்னாடி போய் ப்ரோரேட்டாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் கடந்த ஒரு ஆண்டுக்கு முன்னதாகவே தற்போது அந்த தேர்தல் ஒரே நாடு ஒரே தேர்தல் வரும்பொழுது இந்த மாதிரி டீலிமிட்டேஷனும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு பேச்சு இருந்தது. மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக சொல்லுகின்ற கருத்துக்கு நாங்கள் பொறுப்புங்கண்ணா. 848 சீட் நாங்கள் சொல்லவே இல்லை. 22 சீட்டு தமிழ்நாட்டுக்கு வரும் சொல்லவே இல்லை. இந்தியாவில் டீலிமிட்டேஷன் வரும் பொழுது ஆர்டிகல் 81 படி பாப்புலேஷன் அடிப்படையில் தான் வரும் சொல்லவே இல்லை. புதிய நாடாளுமன்றம் அமைக்கும் போது கூடுதல் இருக்கை அது 800, 900, 1000 இருக்கட்டும். டீலிமிட்டேஷனை பற்றி எங்களுடைய கட்சி தலைவர்கள் பார்லிமெண்ட்ல பேசும் பொழுது ஒரே நாடு ஒரே தேர்தலை போல கமிஷன் கமிட்டி அது எப்படி வரும், எந்த அடிப்படையில் வரும். இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் ஒரு படி முன்னாடி போய் ப்ரோரேட்டாங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. அப்படின்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த மாநிலமும் மேலையும் போக மாட்டாங்க, கீழே வர மாட்டாங்க. எல்லா மாநிலமும் அவங்களுடைய விகிதாச்சார அடிப்படையில் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது முதலமைச்சருக்கு நாங்கள் கேட்கக்கூடிய தொடர் கேள்வி என்னன்னா, எந்த அடிப்படையில் எனக்கு தகவல் வந்துச்சு, டெல்லியில இருந்து சொன்னாங்க 848 சீட்டு, அதுக்கு நாங்கள் ஆதாரம் கேட்கிறோம். எதுவுமே இல்லாம பாரதிய ஜனதா கட்சியை கூப்பிட்டு நீங்க ஒரு மீட்டிங்ல உட்காருங்கன்னா நாளைக்கு எந்த பேசிஸா பேச போறாங்கன்னா, நாளைக்கு மீட்டிங்ல ஒரு பேசிஸ் வேணும்ல. இப்ப நம்ம டீலிமிட்டேஷன் அறிவிச்சிட்டோம், திட்டத்தை சொல்லிட்டோம், குறை இருக்கா டீலிமிட்டேஷன் மீட்டிங் கூப்பிடுங்க நாங்க வர்றோம். அறிவிக்காம அதுபடி நடக்காதுன்னு சொன்ன பிறகு பாப்புலேஷன் மட்டும்தான் ஒரே ஒரு முகாந்திரம் இல்லை என்று சொல்லிய பிறகும் தொடர்ந்து முதலமைச்சர் சொல்றாங்கன்னா அவர் திசை திருப்புறாருன்னு தான் அர்த்தம். தமிழ்நாட்டினுடைய அடிப்படை மக்கள் பிரச்சனையை பேசாம திசை திருப்பி இன்னொரு இடத்துக்கு போறாருன்னு தான் அர்த்தம். அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஆனா ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன மாதிரிங்க, எங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகம் வீட்டுக்கு போகணும். பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்து கொண்டிருக்கிறது, அந்த அக்னாலஜ்மெண்ட் எல்லாரும் கொடுக்குறாங்க. நாங்க எல்லாத்துக்கிட்டையும் அன்பா தான் பழகுறோம். எங்களுக்கு யாரு எனிமி யாரு எங்களுக்கு யாருமே கிடையாதுங்கன்னா. எங்களுக்கு இந்த கட்சி தமிழகத்தில் நிலைச்சு வரணும், நல்லா வரணும் அப்படிங்கறத நோக்கம். தேர்தலுக்கு என்டிஏ எப்படி ஷேப் இருக்கும், என்டிஏல யார் இருப்பாங்க, பெரிய கட்சி சின்ன கட்சி, அதெல்லாம் வருகின்ற காலத்துல பேசுவோம். ஆனா வருகின்ற காலத்துல பேசுவாங்க. அது அனிதா ராதாகிருஷ்ணனோட அறியாமையை காட்டு. ஆனா இடி கேஸ்ல அரெஸ்ட் ஆனார்ல, இடி கேஸ்ல வந்து சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்டிருக்கல, அரெஸ்ட் ஆகல, சார்ஜ் ஷீட் அவர் மேல போட்டிருக்கு. அதனால அனிதா ராதாகிருஷ்ணனோட அறியாமையை காட்டுது. திமுக ஸ்மகிள் பண்ணிட்டு இருக்கான். நேற்று எவிடன்ஸ் கொடுத்திருக்கோம். ஆம்பிதெட்டமைன் நீங்க பாருங்க, கொக்கைன் புதுசா கேட்காத வார்த்தையெல்லாம் திமுக காரன் மீனவர் என்கின்ற போர்வையில ஸ்மகிள் பண்ணி மீனவர்களுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திட்டு இருக்கான். அது தப்பு இல்லையா? அப்ப இலங்கை கோஸ்ட் கார்டு வந்து பிடிக்கிறாங்கன்னா நல்ல மீனவர்களும் மாற்றாங்க. அதைத்தான் நான் சொல்லி காட்டினேன். திமுக காரன் இதை பயன்படுத்தி திமுக கட்சிக்காரன் கடத்தல ஈடுபட்டு இருக்கான். இது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு தெரியாதா? அங்க இருக்கக்கூடிய எம்பி நவாஸ்கனுக்கு தெரியாதா? இங்க யாருமே கடத்தல்ல எந்த விதமான நார்கோட்டிக் பொருள் ஹைசியில மாட்டலையா? அதற்காக இன்னசென்ட் மீனவர்களும் சிறையில போய் வைக்கிறாங்க, போட்டை செக் பண்றாங்க. அதனால இன்னைக்கு திமுகவுடைய கடமை இல்லையா? தமிழ்நாட்டினுடைய பார்டர் போலீஸ போட்டு கடத்தல்காரங்களை பிடிக்கிறது அவங்க கடமை இல்லையா? எதுவுமே செய்யாம ஏன் இந்த கடத்தல்காரர்கள் நல்ல மீனவர்களுக்கு கெட்ட பேரையும் ஏற்படுத்துறாங்க? அது அனிதா ராதாகிருஷ்ணன் தெரியாதா? அதனால ஊழல் பண்றவங்களுக்கு கண்ணு தெரியாதுங்கண்ணா. இடி கேஸ் அவர் மேல இல்லையா? பிலிப்பைன்ஸ்ல போட்டு வாங்கினாரு, இங்க போட்டு வாங்கினாரு. அதனால என்ன அறியாமையில் அனிதா ராதாகிருஷ்ணன் பேசிக் கொண்டிருக்கின்றார். நன்றிங்கண்ணா. அக்கா வாங்க. தேங்க்யூ. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.